ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு சில தையல் டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே கோ த்ரூ பண்ணுங்கள். நிறைய குக்கிங் வீடியோஸ், என்டர்டைனிங் வீடியோஸ்லாம் இருக்குது, கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ டிப் நம்பர் 1 பார்க்கலாம். எப்போவுமே ஒரு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் பாப்பின் கேஸில் வந்துட்டு நீங்கள் நூல் சுற்றுறீங்க அப்படின்னா 2 பாப்பின் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து சீக்கிரமாகவே முடியும். அந்த டென்ஷன் இருக்காது. ஒரு பாப்பினில் நூல் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா டக்குன்னு இன்னொரு பாப்பின் எடுத்து போட்டு நம்ம ஸ்டிச்சிங்கை கண்டினியூ பண்ணலாம். இது வந்துட்டு ப்ரொஃபஷனல் டைலர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பட் வீட்டில் தைக்கிறீங்க அப்படின்னா இது போல் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல் தையல் வந்து நீங்கள் பிரித்து விடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தையலாக நீங்கள் வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பதிலாக இது போல் தையலில் அங்கங்கே நீங்கள் மட்டும் பிரித்து விடுங்க. இது போல் ஊசி வச்சு பிரிச்சுட்டு நீங்கள் இந்த நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தையல் வந்து ஈஸியாக பிரிஞ்சிடும். ஸோ இந்த ட்ரிக்கையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கிடையில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் அப்படின்ற ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் நிறைய கிராசரிஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. நிறைய காம்போ ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆப் ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். எல்லா திங்ஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. ஆன்லைனில் கிராசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில டைமில் இது போல் நமக்கு வந்து தையல் விழுகும்போது இந்த நூல் வந்து அறுந்தருந்து போகும். ஸோ அதுக்கான ரீசன் தெரியாமல் இருந்ததுன்னா இதில் நம்ம பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது போல் ஊசி வந்து கரெக்டாக மாட்டியிருக்கமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லூஸாக இருந்தாலோ அல்லது நம்ம கொஞ்சம் டேரெக்ஷனை மாட்டியிருந்தாலோ நமக்கு வந்து அறுந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது, நம்மளோட த்ரெட் வந்து நல்லா லூஸாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னாலுமே நமக்கு வந்து நூல் அறுந்து போகும். அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது இழுக்கும் போது அப்படின்னா உங்களுக்கு நூல் அறுந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது போல் லூஸாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 இன்ச்சஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹிப் சைஸ் அப்படின்னு சொன்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 10 இன்ச்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எலாஸ்டிக் வந்துட்டு ஒரு 8 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து 2 இன்ச்சஸ் கம்மி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது போல் பட்டன் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு காஜா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பட்டன் எடுக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுட்டு ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த பட்டன் வச்சுட்டு இது போல் நம்ம மெஷர் பண்ணி காஜா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பிக்னஸாக இருக்கும் அப்படின்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது போல் அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 லைன் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்போதும் போல் நீங்கள் காஜா எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸும் இருக்குது, நிறைய டிப்ஸ் இருக்குது, மோட்டிவேஷனல் வீடியோஸ் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கேட் வீடியோஸ், நிறையவே ஃபன்னி வீடியோஸ் இருக்குது. வேணுன்றவங்க கோ த்ரூ பண்ணுங்கள். டைலரிங் அப்படின்றது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாபு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு லேடிஸ் எல்லாருமே கற்று வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் நம்ம குழந்தைங்களுக்கு தச்சு கொடுக்குறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.